த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டமிட்ட ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிருக பலத்தை வச்சு தொடர்ச்சியா சாதிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது தொடங்கி ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு இந்த பட்டியலை நம்ம நீட்டிக்கிட்டே போகலாம். சரி, இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது இருக்கும் தானே? அந்த முடிவு என்ன? பாரதிய ஜனதா கட்சியினரே அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றுறது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை அவங்க தொடர்ச்சியா மாற்றிக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல அவங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும் அப்படின்றது தான். மாத்தணும் அப்படின்னா முழுமையா அதை மாத்திடுவாங்களா அப்படின்னா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் தோணும். அப்படின்னா வேற என்ன பண்ண போறாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான வார்த்தைகளை அவங்க மிக விரைவில் மாற்ற இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினருடைய அடிப்படையான சித்தாந்தம் அப்படின்றது இப்போ என்னென்ன மாதிரியான சூழல்ல இந்தியா இருக்குதோ அதை அப்படியே முழுமையா மாற்றி அமைக்கணும் அப்படின்றது தான். அதுல அவங்களுக்கு இடர்பாடா இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் செக்யூலியர் அண்ட் சோசியலிஸ்ட். இந்த 2 வார்த்தைகளும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய பிரியாம்பிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முகவுரையில மிக தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரியாம்பிள்ல we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens அப்படின்னு மிக மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோடைய தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாரத தேசத்தை மதச்சார்பற்ற சமதர்ம குடியரசாக அமைப்பதற்காக இந்திய மக்களாகிய நாங்கள் உறுதி பூண்டு அப்படின்றதுதான் இந்த பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள். இதில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் மற்றும் செக்யூலர், அதாவது சமதர்மம் மற்றும் மதச்சார்பின்மை, இந்த 2 வார்த்தைகளும் ஒரிஜினலா 1947 பி.ஆர். அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசனத்துல சேர்க்கப்படல. ஆனா 1975 இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது இந்திரா காந்தி அவர்களால இந்த 2 வார்த்தைகளும் இந்திய அரசியல் சாசனத்துடைய இந்த முகவுரையில சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 வார்த்தைகளும் ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனத்துல உள்ளடக்கமா, அதாவது அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்த விஷயம்தான். ஆனா அப்ப இருந்த மதவாத அமைப்புகள் அதை சரியா புரிஞ்சுக்காம தவறான வழியில இந்தியாவை வழிநடத்த நேரிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா இந்த 2 வார்த்தைகளை இந்திரா காந்தி அவர்கள் இந்த பிரியாம்பிள்ல சேர்த்தாங்க அப்படின்றதா இதுக்கான காரணமா இருக்கு. இப்போ இது இடையில சேர்க்கப்பட்ட வார்த்தைகள், அதனால நாங்க இதை நீக்குவோம் அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினருடைய அடிப்படையான வாதமா இருக்கு. சமீபத்துல டெல்லியில நடந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட RSS அமைப்புடைய மிக மூத்த தலைவராகவும் அந்த சித்தாந்தத்துடைய அடிப்படைகள்ல ஊறி திளைச்சவராக இருக்கக்கூடிய ஹொசபல்லே அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. விரைவில் இந்த 2 வார்த்தைகளும் இந்திய அரசியல் சாசனத்திலிருந்து நீக்கப்படும் அப்படின்றதுதான். அதுக்கு இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் ஆகட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மிக விரைவில் இவங்க செய்யப்பட போகக்கூடிய ஒரு திட்டத்திற்கு அடிப்படையான ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சுட்டாங்க. ஆனா அது இப்ப நேத்து இல்ல, பல காலங்களா இதுக்கான விஷயங்கள் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சியினர் செஞ்சுக்கிட்டே தான் வராங்க. ஆனா உச்சநீதிமன்றம் பல காலகட்டங்கள்ல இந்த 2 வார்த்தைகளும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படையான அம்சம், அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2024 நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமான வழக்கு ஒன்றுல தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல எக்காரணத்தை கொண்டும் இப்ப பிரியாம்பிள்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், கேசவனந்த பாரதி மாதிரியான மிக முக்கியமான வழக்குகள்ல இந்த விஷயம் தான் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தால ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நீதித்துறை இப்படி சொன்னாலும் கூட இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினருடைய திட்டமா இருக்கு. அதை நோக்கிதான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சரி, இதுல எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன? இப்போ செக்யூலர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் மதச்சார்பின்மை. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மதங்கள் கூட்டா ஒன்றிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதா இந்தியாவுடைய அடிப்படையான அழகே. இந்த மதச்சார்பின்மை அப்படின்றது நீக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு மதத்தோட சார்பை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும். அப்படின்னா என்ன மதத்துக்கு போவாங்க? பாரதிய ஜனதா கட்சியினர் ஆப்வியஸ்லி அவங்க ஹிந்து மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க. அப்போ இந்தியாவை ஹிந்து நாடாக மாற்றுவதற்கான ஒரு
மிக முக்கியமான அடிப்படை விஷயத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த யோசனைகள் இப்பவே பேசு பொருளா தொடங்கி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது சோசியலிஸ்ட், அதாவது சகோதரத்துவம், சமத்துவம், எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கான பதில நேர்களான உங்ககிட்டயே நான் விட்டுறேன். இப்படி சமத்துவம் மற்றும் மதச்சார்பின்மை இந்த இரண்டு விஷயங்களையும் இந்தியாவுடைய அடிப்படையான நோக்கத்திலிருந்து நீக்கப்பட்டா அது இந்தியாவுக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா? சாதகமா இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள், பாதகமா போய் முடியும்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பேசுன இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் மற்ற ஊடகங்கள்ல எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும், இப்படியான முக்கியமான நுண் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சேனலே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.